தன்னோட கூடவே இருந்த உறவினர்கள், நண்பர்களுடைய மரணத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கதையில் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற ஒரு புத்தகம் எழுத்தாளர் வே. இறையன்பு. இவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தோட தலைமைச் செயலராக இப்போ ரீசண்டாக இருந்துட்டு இப்போ தான் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கு. இவர் எழுதி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் 2009ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தோட முதல் பதிப்பு வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தோட தலைப்பு சாகாவரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம். இது ஒரு நாவல். இந்த நாவலோட கதாநாயகன் பேர் நசிகேதன். எல்லாருமே நசி அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுவாங்க. இவர்களுடைய பெற்றோருக்கு இவர் ஒரே ஒரு பையன் மட்டும். ஆனால் இவங்களோட சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்கக்கூடியவங்க. இவனுக்கு திருமணத்து மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் திருமணம் பண்ணிக்கல. ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடிய, தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஆள், எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு ஆசிரியராக இந்த நசிகேதன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய முன்கதை. இந்த நசிகேதனுடைய வாழ்க்கை 30 வருஷமாக நல்ல சந்தோஷமாக போயிட்டுருக்கு. எந்தவித சலனமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, ஸ்கூல்லையும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்படி நல்ல சாதாரணமாக போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை திடீர்னு இவரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை முக்கியமாக அப்படின்னா, தன்னோட நெருங்கி இருந்த நண்பர்களுடைய மரணம், அடுத்தடுத்து மரணம். இது இவரை ரொம்ப நிலைக்குலைய செய்யுது. ஒரு முதல் எடுத்த உடனே ஒரு நண்பருடைய மரண செய்தி இவருக்கு கிடைக்கிது. இந்த ஒவ்வொரு மரணமும் இவருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தன் வாழ்க்கை மேலே உள்ள பயத்தை உண்டாக்குது. என்ன ஆகுதுன்னா, இவர்கள் தன்னோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க எல்லாம் இறந்து போகிறாங்க. இப்போ இதே மாதிரி நாளைக்கு நம்முடைய மரணம் எப்படி இருக்கும்? மரணத்தை பற்றின பயம் ரொம்ப அதிகமாகுது. இது ஒவ்வொருத்தராக ஒரு மாதமும் ஒவ்வொருத்தர் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், கடைசியில் அவருடைய சகோதரர், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் ஒருத்தரும் அவங்களும் தொடர்ந்து இந்த மரணம் நடக்குது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இவரோட லைஃப்பில் இந்த மரணங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குது. ஒரு சாதாரணமாக இயல்பாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் இதுக்கப்புறம் இந்த மரணங்களால் ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சார். என்ன ஆகுதுன்னா, இந்த மரணம் ஒன்றும் தன்னுடைய மரணம் எப்படி இருக்கும், நம்ம இறந்து போனால் சாகும்போது அந்த வலி எப்படி இருக்கும், ஒரு இறப்பு எப்படி நிகழும், நெஞ்செல்லாம் வலிக்குமா, தலையெல்லாம் வலிக்குமா, உடம்பு ஃபுல்லாக பெயினாக இருக்குமா, நம்ம சாகும்போது என்ன நினச்சிருப்போம் அப்படிங்கிற சிந்தனைலாம் இவனுக்கு நிறைய திரும்ப 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 தோண ஆரம்பிச்சிருச்சு. நசிகேதனால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு துன்பம் வந்துடுது. அதாவது எடுத்த உடனே கபீர் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பன், அவனுடைய திடீர்னு இறப்பு செய்தி வருது. அதுவே அவனால் தாங்கிக்க முடியல. அதற்கு அடுத்ததாக அவனுடைய இன்னொரு நண்பன் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நண்பன், அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வழிகாட்டுதல் படி படித்து அரசு வேலைக்கு போன ஒரு கோபி அப்படிங்கிறவர், அவரும் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. இறுதியாக தன்னுடைய சகோதரர், அவங்க வீட்டில் ஒன்றா வளர்ந்த அவங்க பெரியப்பா பையன், அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. இதெல்லாம் அவருடைய ரொம்ப மரணத்தை பற்றின பயத்தை ரொம்ப அதிகமாக்குது. தன் கண் முன்னாடி தன்னோடு சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தவங்க எல்லாரும், நம்ம கூடவே ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க எல்லாரும் இப்போ இல்லை அப்படிங்கிறது இவருக்கு மரணம் பற்றின பயத்தை ரொம்ப அதிகமாக மனசில் உண்டாக்குது. இறுதியாக அவரோட தம்பி மரணத்தப்ப இந்த நசிகேதன் அந்த சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவ்வளவுதான், வாழ்க்கை, மகிழ்ச்சி, சாதனை, சம்பளம், ஜாலி எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. கனவுகள், ஆசை, அபிலாசை, லட்சியம் எல்லாம் இனி ஏதும் அந்த உயிருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு இவனுக்குள்ளே வருது. இந்த மரணங்கள் எல்லாமே நசிகேதனை ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குனதுனால, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைய தொடங்குறான். இதுக்கிடையில் தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஒரு குரு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அறிமுகம் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொல்லிமலைக்கு போ, அங்கே ஒரு குரு இருக்கார், அவர் உனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை பற்றின குறிப்புகள் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
இவன் இங்கேருந்து கொல்லிமலை அடிவாரம் போயிட்டு மலையிலேயே குறுக்க ரோடு வழியாக இல்லாமல் மலை வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போய் அந்த குருவை சந்திக்கிறான். நிறைய துன்பங்கள் இடையில நடக்குது. மரணம் இல்லாத வாழ்க்கை உனக்கு வேணும்னா இந்த துன்பம் எல்லாத்தையும் நீ சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே தேத்திக்கிட்டு அந்த மலை வழியாக அருவி வழியாக காட்டு விலங்குகள்லாம் கடந்து அந்த மலையில் போய் அந்த குருவை சந்திக்கிறான். அந்த குரு கூட கொஞ்ச நாள் அவர் கூடவே இருக்கான். அந்த குரு தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மூட்டையில் அந்த ஓலைச்சுவடி இருக்குது. அந்த ஓலைச்சுவடியை நீ படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் தான் மரணம் இல்லாத வாழ்வு எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நீ தான் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கூடயே கொஞ்ச நாள் அங்கே வாழ்கிறான். வாழ்கிறதுக்கு இடையில நிறைய சம்பவங்கள் நடக்குது. அந்த குரு இறந்து போயிடுறாரு. இவன் அந்த ஓலைச்சுவடியை படிச்சுட்டு அந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்க இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பொதிகை மலைக்கு போகிறான். குற்றாலம் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு திரும்ப அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ள அது ஒரு பாடலாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த மரணமில்லாத சிரஞ்சீவி வெளி அப்படிங்கிற இடத்த தேடி தான் இவன் மலை எல்லாம் சுற்றுறான். இடையில நிறைய நண்பர்களை சந்திக்க நேருது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இறுதியாக இவன் அந்த சிரஞ்சீவி வெளியே போய் சேர போகிறான். அதுக்கு இடையில நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தடைகள் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா 1000ல் ஒருவன் படத்தில் அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் இருக்கும்ல, பாம்பு இருக்கும். அந்த மாதிரி இங்கே நிறைய தடைகள், சுடுதண்ணி இருக்குது, முள்ளால் ஆன வந்து பூக்கள் இருக்கிற மாதிரி இடம் இருக்குது, பெரிய ஆறு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த குறிப்பை ஓலைச்சுவடியில் படித்ததை வச்சுக்கிட்டு இவன் கடந்து போகிறான். அந்த ஆற்றை போய் கடைசியாக அந்த ஆற்றை தாண்டின உடனே அந்த சிரஞ்சீவி வெளிக்கு போகலாம் அப்படின்னும் போது அந்த ஆற்றுல நீந்தி அந்த சிரஞ்சீவி வெளிக்குள்ளே போய் கால் எடுத்து வைக்கிறான். அந்த சிரஞ்சீவி வெளிக்குள்ளே இவன் இறங்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வந்து கத்துறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வராத வராத அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் இவன் அங்கே கால் எடுத்து வச்சிடறான். ஒரு முறை அங்கே கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் மீண்டும் வேறு இடத்துக்கு ரிட்டன் நம்மளால் வர முடியாது அப்படிங்கிறது தான் அந்த சிரஞ்சீவி வெளியோட விதி. அதாவது மரணம் இல்லாத வாழ்வு அங்கே இருக்குது எல்லாருக்குமே, சாவே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்கிறாங்க. இவன் அங்கே இறங்கிடுறான். இறங்கின உடனே அந்த இடத்த சுற்றி பார்க்குறான். பயங்கர சொர்க்கம் மாதிரி இருக்குது இவனுக்கு தோணுது. எங்கே பார்த்தாலும் காடுகள், மலை, சோலை, ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து கனிகள் அடங்கியது, பூ, இடமே வந்து இப்போ சொர்க்கம் எப்படி இருக்கணும்னு நாமெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருப்போமோ அந்த மாதிரியான ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம். இவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. இந்த மரணத்தை எல்லாத்தையும் தாண்டி நிறைய நண்பர்களுடைய மரணம் கற்றுக் கொடுத்துச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்கள போல் நம்ம துன்பம் படாமல் இனிமேல் இங்கே நம்ம மரணம் இல்லாத ஒரு வாழ்வை நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே நடந்து போகிறான். சாவே இல்லாத இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு போனவனுக்கு தான் அங்கே பெரிய ட்விஸ்ட்டு காத்திருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல ஒருத்தங்களை பார்த்து அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து சிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னால் சிரிக்க முடியல. என்ன காரணம்னா, அங்கே யாராலையும் சிரிக்க முடியாது, அங்கே சிரிப்பு கிடையாது அப்படின்றதான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய மரங்கள் இருக்கே, அதில் ஏதாவது ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்லாமே அப்படின்னா சாப்பிட முடியாது அப்படின்னா என்ன காரணம்னா, அங்கே யாருக்கும் பசியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இங்கே வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கமே, உங்களுக்கு துன்பம் இல்லையா அப்படின்னா இங்கே துக்கமும் யாருக்கும் கிடையாது, இரவுல தூக்கம் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே மறந்துடும். இப்போ ஒருவேளை யாராவது புதுசாக ஒருத்தங்க வராங்கன்னா அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் அவங்களோட பேசுகிற வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட நினைவுகள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மற்ற நேரம் சுத்தமாக எல்லா நினைவுகளும் மறந்து போயிடும். அவமானம் கிடையாது, அங்கே யாருக்கும் வந்து பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, எல்லாரும் அப்படியே தான் இருக்கணும். லைஃப் வந்து எந்த வித பிடிமானமும் இல்லாமல், மேடு பள்ளமும் இல்லாமல் அமைதியாக அப்படியே போகும். ஆனால் இது வந்து அதுதான் அந்த இடத்தோட ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான்னா, இவன் போகிற வழியில் ஒவ்வொருத்தராக பார்த்து பேசிக்கிட்டு போகிறான். ஒருத்தங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் கடைசியில் எல்லோரும் உறவினர்கள் கொள்ள வந்தப்போ இந்த இடத்துக்குள்ளே தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம், ஆனால் இங்கே வந்த பின்னாடி ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குது, நாங்கள் வெளியவே செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, நான் எல்லாருக்கும் வந்து முடிவெட்டும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன், தெரியாதனமாக இங்கே வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்போ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு சாகிறதே பரவாயில்ல அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு.
இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதையை சொல்கிறாங்க. நான் வரும்போது வேணான்னு ஏன் இங்கே வராதேன்னு ஒருத்தர் சொன்னீங்களே ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே வராதேன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்த பின்னாடி உங்களால் திரும்பி போக முடியாது. நிச்சயமாக இந்த இடம் ரொம்ப துன்பத்துக்குரிய இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கதையை சொல்கிறாங்க. சாவு கிடையாது, ஆனால் எல்லாருக்குமே சாவு பற்றின சிந்தனை உண்டு. எப்படா செத்திருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே மாதிரி மகிழ்ச்சி தராத எந்த பிரதேசமும் மரண பிரதேசமே. இங்கே ஒருவர் கூட மகிழ்ச்சியாக இல்லை, எல்லாருமே துன்பத்திலேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே அப்போ தான் அவனுக்கு அந்த நசிகேதனுக்கு நிறைய செய்திகள் உரைக்க ஆரம்பிக்குது. நாம் வந்து மரணம் இல்லாத வாழ்வு அப்படின்னு தேடி வந்தது ரொம்ப தப்பு. இங்கே வந்து எதுவுமே பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, வந்து விரும்பினதை சாப்பிட முடியாது, நினச்சி பார்க்க முடியாது, சந்தோஷப்பட முடியாது, உறவினர்களை பார்க்க முடியாது, எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்வு எப்படி அங்கே மரணம் இல்லாத வெளியில் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ தான் அவனுக்கு நிறைய சிந்தனைகள் வருது. நிரந்தரமாக இருக்கிற ஒன்று வந்து எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முடியாது அப்படிங்கிற சிந்தனையும், அதே போல் அந்த தன்னுடைய உறவுகளை தன்னை சுற்றி இருந்தவங்களெல்லாம் அப்போ தான் நினைக்கிறான். வந்து நம்முடைய நண்பன் இறந்த பின்னாடி அவங்க எல்லாருமே 2-3 நாளில் சரியாகிட்டாங்கல்ல, நாம் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப பயந்தோம், மரணம் நம்மளை மட்டும்தான் ரொம்ப பயமுறுத்தி இருக்கு, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். பார்த்திபன் இறந்த பின்னாடி அவங்க குடும்பத்தார் கொஞ்ச நாளில் சரியாயிட்டாங்க. நம்முடைய பெற்றோர் என்ன நினச்சிருப்பாங்க, நாம் வந்து திடீர்னு அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நேரத்தில் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அவங்கள விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறது தானே வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் தெரியாமல் ஒரு மரணம் இவ்வளோ பயத்தை நமக்கு உண்டாக்கி மரணம் இல்லாத வாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே வந்தால் இங்கே இப்படி இருக்குது. அப்போ மரணம் இல்லாத வாழ்வு தான் உண்மையாகவே துன்பத்துக்குரியது. நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் வந்து உண்மையாகவே நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியது. நிறைய சந்தோஷமாக எவ்வளோ உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாங்க, அந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். துன்பங்கள்லாம் வந்து நம்மளை மரண செய்திகள்லாம் வந்தாலும் திரும்ப நம்ம அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக திரும்பவும் ஆரம்பித்தோமே, அப்போ அந்த வாழ்க்கை தான் நல்லது. அப்போ இங்கே நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப துன்பத்துக்குரியது தான். நிச்சயமாக இந்த இடத்துக்கு நம்மளை மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு அப்போ தான் ஏற்படுது. இதோடு இந்த கதை முடியுது. ஒருத்தனுக்கு மரண பயம் வந்தால் அது எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த நாவலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் இங்கே நடக்கிற துன்பங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மரணத்தை எதிர்கொண்டு வாழ்கிறது தான் உண்மையில் சாகாவரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் மூலமாக நமக்கு தெரிய வருது. நாம் நிரந்தரமாக இங்கேயே இருந்துவிடப் போகிறோம் என ஒவ்வொருத்தரும் நினைத்து விடுகிறோம். மரணத்திற்கான தயாரிப்புகள் எதுவும் நிகழ்த்துவதில்லை.